கருணாநிதியுடைய பெண் முக்கியத்துவம் வந்தது. ஏன் அது வைக்க என்ன முக்கியத்துவம் என்னன்னு சொல்லுங்க. இந்த நாட்டில் எதை அவர் சாதித்தார்? என்ன சாதித்தார்? கருணாநிதியுடைய சாதனைகள் ஒன்று, இந்தியாவிலே முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கருணாநிதி. சட்டம், அதாவது வாடகை நிர்ணய சட்டம் போன்ற குடியிருப்புகளை அமைத்து தந்தது கருணாநிதி. இலவச குடியிருப்பு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்தவர் கருணாநிதி. கையில் இழுக்கும் ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா தந்தவர் கருணாநிதி. பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தவர் கருணாநிதி. 1500 பேர் கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்தடம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. போக்குவரத்து துறையை உருவாக்கியவர் கருணாநிதி. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான துறை அமைத்து தந்தவர் கருணாநிதி. அரசியலமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை தந்தவர் கருணாநிதி. அரசியலமைப்பில் பிசி 31%, எஸ்சி 18% ஆக உயர்த்தி தந்தவர் கருணாநிதி. பியூசி வரை இலவச கல்வி உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. மே 1 சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறையை தந்தவர் கருணாநிதி. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறை தினமாக அறிவித்தவர் கருணாநிதி. முதல் விவசாய கல்லூரியை உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. அரசு ஊழியர்கள் குடும்ப நலத்திட்டம் தந்தவர் கருணாநிதி. அரசு ஊழியர்களுக்கு மேலான ரகசிய அறிக்கை முறையை ஒழித்தவர் கருணாநிதி. மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தவர் கருணாநிதியுடைய பெண் முக்கியத்துவம் வந்தது. ஏன் அது வைக்க என்ன முக்கியத்துவம் என்னன்னு சொல்லுங்க.